ஒரு இனத்தினுடைய தேசிய விடுதலை என்பது, குறிப்பாக தமிழினத்தினுடைய தேசிய விடுதலை என்பது, நாங்கள் தவறான பாதையில் இருப்பவர்களையும் அவர்களை நாங்கள் எங்களுடைய பக்கத்துக்கு கவர்ந்தெழுக்க வேண்டும். அவர்களை யாரி கட்டி எதிரியாக்கி நாங்கள் புறம்பாக தள்ளிவிடுவதன் மூலம் இந்த தேசிய விடுதலையை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் இந்த விடயத்துக்கு கூடுதலாக ஒவ்வொருவருமே மிக கரிசனையோடு நாங்கள் மிக மிக அவதானத்தோடு நடக்க வேண்டும். அது எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் எந்த உத்தியோகர்களாக இருந்தாலும் நாங்கள் அதிலே ஒரு அக்கறையை கொண்டிருக்க வேண்டும். பல இடங்களிலே நான் பார்க்கிறேன், பல அதிபர்களை மாற்றினால் என்ன என்று கேட்கிறார்கள், கல்வி பணிப்பாளர்களை மாற்றினால் என்ன என்று கேட்கிறார்கள், யாழ்ப்பாண துணைவேந்தரை மாற்றினால் என்ன என்று கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உடனடியாக நாங்களும் அதே வேலையை, முன்னர் இருந்தவர்கள் செய்த வேலையை நாங்கள் செய்வது நியாயமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் அதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் அந்த விடுதலையின் ஒரு துளியைத்தானும் இந்த மக்களால் அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே அந்த விடுதலைக்காக பயணிக்கின்ற நாங்கள் தவறான வழி இருப்பவர்களையும் எங்களோடு எடுக்க வேண்டும். அதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வார், நான் ஒரு இலக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு பக்கத்திலே ஓடுகின்றவனும் அந்த இலக்கு நோக்கித்தான் ஓடுகின்றானா என்று எனக்கு தெரியாது. காணி அபகரிப்பு, இந்த மூன்றையும் இந்த 3 நாள் திட்டத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்கின்றோம். எங்களை சம்மதனையாவை கேட்கின்றோம், சுவாமிநாதன் ஐயாவை கேட்கின்றோம். இந்த வீண் குடியிருப்பை பற்றி நான் வேலை செய்திருக்கிறேன். கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் 2 பேர் வந்தவர்கள் இங்கே இதை சந்திக்க நான் அவரிடத்தில் முழு விவரத்தையும் சொன்னால் அந்த முழு விவரம் கொண்டு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரை கொடுத்து அவற்றை தூதுவர் மாதிரி சுயர் வந்து அது சம்பந்தமாக விசாரிக்க வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாகர்கோயிலில் மணல் அகலப்படுகின்றது. மகேஸ்வரி நிதியம் என்ற ஒரு நிதியம் முறையில்லாமல் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அது அப்படியே நிறுத்தப்பட வேண்டும். ஏனெனில் அந்த பிரதேச செயலர் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. நான் கொடுக்கவில்லை என்பதை கொழும்பில் போய் அந்த கனிவளங்கள் அமைச்சு அதை உறுதிப்படுத்தியிருக்கிறேன். எனவே அந்த இடத்தில், அதாவது அவர் ஒருவேளை அவர் அந்த பிரதேச செயலர் அனுமதி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு மேல் தலைவர் அவர்களிடமிருந்து, கனிவளங்கள் தலைவர் அவர்களுக்கும் ஒருவேளை இங்கு வேலை செய்யும் வேறு ஊழியர்களும் அவர்களுடைய முயற்சியினால் அந்த முறையற்ற விதத்தில் மண் அகலப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் வலி வடமராட்சி பிரதேச சபை, பருத்தித்துறை பிரதேச சபை அவர்களிடம் ஒரு விண்ணப்பம் கொடுத்திருக்கின்றது. அதைவிட அவர்களுடைய ஆர்டிஎஸ் விண்ணப்பம் கொடுத்திருக்கின்றது. அதற்கு, அதாவது இவர்கள் நாகர்கோயிலில் மண் அழுவதற்கு அந்த பிரதேச செயலர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அவர் இதுவரைக்கும் அந்த போலீசில் முறைப்பாடு செய்யவில்லை, பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு அந்த இடத்தில் மண் அகழ்வதற்கு இடம் இல்லை, வேறு எங்காவது இருந்தால் வந்து சொல்லுங்கள் என்று அதே ஊரை சேர்ந்தவர் சொல்கின்றார். அந்த பிரதேச செயலர் வடமராட்சி கிழக்கை சேர்ந்தவர். எனவே இந்த இடத்தில் நான் வேண்டிக் கொள்வது, அவராக எல்லாவற்றையும் முடித்து அவருடைய ஊரில் இருக்கும் பிரதேச சபைக்கும் ஆர்டிஎஸ்க்கும் அந்த பொறுப்புகளை கொடுத்து அந்த ஊர் மக்களை அதனால் வருமானத்தில் தங்களுடைய லாபம், அந்த வருமானத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். அதற்குரிய வழிமுறைகளை அந்த பிரதேச செயலாளர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாகிய எங்களை பாடசாலைகளுக்கு அழைக்கக்கூடாது, பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கக்கூடாது என்று அறிவுறுத்தல் பெற்றிருந்தார். தாங்கிக் கொண்டோம். ஆனால் யாரும் பாடசாலைகளுக்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் செல்கிறார்கள் என்றால் ஆளுநர், அதைவிட ராணுவ தளபதிகள், அதற்கும் மேலாக அவருடைய அடியாட்கள் எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கு பதிலாக அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். அண்மையிலே யாழ்ப்பாணம் செயலகத்திலே மாவட்ட
மாவட்ட இணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது நல்ல வேளை வேறு போத்தர்கள் இல்லை, தண்ணீர் போத்தல்களால் தாக்கினார்கள். ஒரு மிகவும் அசிங்கமான சூழ்நிலை. அந்த ஊழியர்கள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் மக்களுடைய பிரேதிகள் கலந்து கொள்கின்ற இடத்திலே எப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்கினார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.